ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்க பூச்செடியோட பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நித்திய கல்யாணி பூச்செடி தான். இந்த நித்திய கல்யாணி பூச்செடியை வீட்டில் வளர்க்கலாமா அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இது வீட்டில் வளர்க்கக்கூடிய பூ இல்லை, இது சுடுகாட்டு பூ, வீட்டில் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. முற்றிலும் தவறான கருத்து. இது சிவபெருமானே நேரடியாக வரம் கொடுத்த பூச்செடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நித்திய கல்யாணி பூச்செடி தான். நித்தியம் அப்படின்னு சொன்னாலே தினமும் அர்த்தம், கல்யாணி அப்படின்னு சொன்னா வசந்தம்னு அர்த்தம். அப்ப நித்திய கல்யாணி அப்படின்னா தினமுமே வசந்தமா இருக்கக்கூடிய ஒரே செடின்னு பார்த்தீங்கன்னா இந்த நித்திய கல்யாணி பூச்செடி தான். எந்த ஒரு பூச்செடியுமே ஒரே நாள்ல பூத்து ஒரே நாள்ல வதங்கிடும். ஆனா இந்த நித்திய கல்யாணி பூ மட்டும்தான் எப்போ பார்த்தாலுமே இப்போ பூத்த மாதிரியே வசந்தமா இருக்கும். இந்த நித்திய கல்யாணி செடி இருக்கிற வீடு எப்பயுமே வசந்தமா இருக்கும். அதனால வீட்டில் வளர்க்கலாம். உங்க பூஜைக்கும் இந்த பூவை பயன்படுத்திக்கலாம். இறந்தவர்களுக்கு இந்த ஒரு பூவை எடுத்து அவங்க மேல வச்சுட்டாலே அவங்க எந்த ஒரு பாவம் பண்ணியிருந்தாலும் அவங்க நேரடியா சொர்க்கத்துக்கு போவாங்கன்றது சத்தியமான உண்மை. இந்த பூச்செடி இருக்கிற வீடு எப்பவுமே வசந்தமா இருக்கும்.